தாய் வீடு ஜூலை 2026. குருவின் திருமுன் சீடரான பாரதி. எழுதியவர் கிருங்கை சேதுபதி. இனம் இனத்தோடு தான் சேரும், குலம் குலத்தோடு தான் சேரும் என்பார்கள். அதுபோல் குணமும் குணத்தோடு தான் சேர முடியும். நீரும் திரவம்தான், எண்ணெயும் திரவம்தான். எனினும் இரண்டும் ஒன்று சேர முடியாது. அதே சமயம் பாலும் நீரும் திரவ வகைகள். பாலோடு சேர்ந்த நீர் பாலாவது இயல்பு. அது கருதியே சான்றோரிடம் சான்றாண்மை குணம் உடையவர்கள் இயல்பாக பொருந்தி விடுவர் என்கிறார். சான்றோர் சான்றோர் பாலராப, சாலார் சாலார் பாலராகுபவே என்பது தொடர். கோப்பெருஞ்சோழனுடன் வடக்கிருந்து உயிர் நீத்தற்காக அந்த பிசிராந்தையாரை பார்த்து கண்ணகனார் என்னும் புலவர் பாடிய புறநானூற்று பாடல் இது. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் இடைபடச் சேய ஆயினும் தொடைபுணர்ந்து அருவிலை நன்கலம் அமைக்கும் காலை ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலராப, சாலார் சாலார் பாலராகுபவே. புறநானூறு 218வது பாடல் என்பது இந்த முழு பாடல். பொன் மண்ணில் கிடைப்பது, முத்து கடலில் இருந்து பெறப்படுவது, துகிராகிய பவளமோ கடலடியில் இருக்கும் பவளப்பாறைகளில் இருந்து எடுக்கப்படுவது, மணியாகிய மாணிக்கம் பெருமலையில் விளைவது. ஆக வெவ்வேறு இடங்களில் இருந்து பெறப்படும் முத்தும் மணியும் பவளமும் பொன் அணியில் பொருத்தமாய் அமைந்து அழகு செய்யும். ஆனால் அதற்கு பக்கத்திலேயே இருக்கும் பொருளோடு இணைய முடியாது, ஒவ்வாது. எனவே சான்றோராகிய நெடுநீர நீரவர் கேழ்மை வளர்பிறை போன்று வளரும் தன்மையது, பேதையார் தொடர்போ தேய்விரை ஒத்தது என்கிறார் திருவள்ளுவர். திருக்குறள் 782. அதற்கு அடுத்து நவில்தோறும் நூல் நயம் போல பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு வளரும் என்கிறார். நவில்தல் நல்ல தமிழ்ச்சொல். இன்றும் நன்றி நவிலல் என்ற சொல் வழக்கத்தில் உள்ளது. நவில நவில, அதாவது சொல்ல சொல்ல நூலின் நயம் பெருகுவது போல பயில பயில பண்புடையாளர் தொடர்பு மெருகேறும், மெருகேற்றும் என்பது அனுபவ உண்மை. வளரும், பெருகும், மெருகேறும், பயனுறும் என்று எந்த தொடரையும் கொண்டு பொருளமைத்து கொள்ள இடம் தரும் குறள் இது. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. திருக்குறள் 783. இந்த அளவில் நிறுத்தி கொள்ளும் நயமான நூல் திருக்குறள். இதனை பயின்றவர்கள் எத்துணை மேன்மையானவர்களாக இருப்பார்கள். பழகுதல் வேறு, பயிலுதல் வேறு. பழக பழக பாலும் புளிக்கும் என்பது பழமொழி. அது ஒரே தன்மையில் ஏற்படும் புளித்து போன நிலை. அந்நிலை வளர்ந்து கொண்டு போக வேண்டும். அதற்கு பழக்கம் பழக்கமாகவே நின்று விடுதல் கூடாது. அது நட்பாக வளர்ந்து நட்பு உறவாக மலர்வது கேழ்மை. கேள் உறவு, கேளிர் உறவினர். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது கணியன் பூங்குன்றனாரின் புறநானூற்று 192வது பாடல். இதற்கு பயிற்சி தேவை. பயில பயில அறிவு விரிவாகும், அது நன்மை பயக்கும். புறப்பயிற்சியாகிய புத்தகம் பயிலுதல், அதன் சாரத்தை உள்வாங்கி அகப்பயிற்சியாக செயற்பட்டால்தான் வளர்ச்சி வசப்படும். அப்படி வளர்ந்தவர்கள் சான்றோர். சான்றோர் பிறந்த இடம் எதுவாக இருந்தாலும் சேரும் இடம் ஒன்றாகவே இருக்கும். அது நட்பாக இருந்து உறவாக மலரும். முகமறியாமல் பழகிய கேழ்மை பிசிராந்தையாரையும் கோப்பெருஞ்சோழனையும் நட்புக்கு சான்றாளர்களாக ஆக்கியது தமிழ் வரலாறு. ஒன்றி பழகிய கபிலரையும் பாரியையும் மரணம் கூட பிரிக்க முடியாத அளவிற்கு உறவாக்கியது கவிதை. ஒரு நாள் பழகினாலும் உத்தமர்கள் ஒன்றி விடுவார்கள். பாலில் படுனை போல் அவர்களுக்குள் பறந்திருக்கும் ஞான திரட்சி அவர்களை ஒருங்குபடுத்திவிடும். அப்படி ஒரு கணத்தில் ஒன்றி போனவர்கள் மகாகவி பாரதியும் மகான் கோவிந்தசாமியும். பாத்திரம் பழுதடைந்திருந்தாலும் அதில் பாதுகாக்கப்படும் அமுது போல் ஆன்மா பொலிவுடையதாக இருக்கிறது என்பதை கோவிந்தசாமியின் வாக்காலும் செயலாலும் கண்டுகொண்டவர் பாரதி. குள்ளச்சாமியிடம் கொண்டிருந்த அளவிற்கு கோவிந்தசாமியும் பாரதிக்கு அவ்வளவு தொடர்பு நீடிக்கவில்லை என்றாலும் இருமுறை ஏற்பட்ட தொடர்பு அவர்களை ஒருமுகப்படுத்தி இருக்கிறது. கிடைக்கிற வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை எனில் வெறுமைதான் மிஞ்சும். சித்தர்கள் விஷயத்தில் செய்தி அறிவதும் நுட்பம் உணர்வதும் எளிது. அவர்கள் கூறிய வழியை கடைப்பிடித்தல்தான் அரிது. அது மருத்துவமாயினும் சரி, உபதேசமாயினும் சரி, கடைப்பிடிக்க தொடங்கியவர்களே கடைத்தேறுவார்கள். மற்றபடி கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை என்கிற நிலைதான். தன்னளவில் உணர்ந்த உண்மையை தெளிவுற நுண்மையாக வெளிப்படுத்தி காட்டிய கோவிந்தசாமி பாரதியின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட குருநாதராகி விடுகிறார்.
அவரிடமிருந்து செவி வழி ஏற்ற செய்தியை தன் கவி வழி வெளிப்படுத்திய பாரதி அதை நடைமுறையில் செயல்படுத்தினார். அதனாலேயே மற்ற கவிகளிடமிருந்து அவரை விலக்கி மகாகவியாக்கியது காலம். அவரோ மெல்ல மெல்ல தானும் ஒரு சித்தனாவதை உணர்ந்து வெளிப்படுத்திய கவிதை பாரதி 66. 6, 10, 6 என பொருள் தரும் அது பிறவியை அறுக்கும் ஆறாக மரணமிலா பெருவாழ்வு தரும் வழியாக வளர்கிறது. அவர் குவளைக்கண்ணனிடம் சொல்லிய வண்ணம், ஆழ்வார்கள் போல் நான் ஒருவனே 6000 பாடுகிறேன் என்றாலும் அவரால் முடிந்தது 66 தான். எண்ணிக்கையில் அது குறைந்து தெரிந்தாலும் எண்ணத்தில் அது பெரிது. அது காவியமா என்ன? ஓவியமாக உடம்பை வளர்த்து உயிர் பேணும் உயர் அறம் போதிப்பது. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அறுதியிட்டுரைத்த பக்தி வார்க்கத்தின் உச்சம். உலகச் சமயங்களில் உள்பொதிந்த உண்மையை வெளிப்பட உணர்த்தும் மந்திர கவி. அது கருதியே குள்ளச்சாமியை பாடிய கையோடு கோவிந்தசாமியை துதித்த பாரதி யாழ்ப்பாணத்து சாமியையும் கவிபாடி துதிக்கிறார். இவ்விருவரையும் தனக்கு அறிமுகப்படுத்திய குவளைக்கண்ணனையும் கொண்டாடி புகழ்கிறார். அடுத்த நிலையில் பெண் விடுதலை, தாயின் மாண்பு, காதலின் மாண்பு மற்றும் விடுதலை காதல் ஆகிய பொருண்மைகளில் கவிபாடிய பாரதி சர்வ மத சமரசத்தை பாட வருகிறார். முந்தைய பொருண்மைகளை கவிக்கூற்றாக தந்த பாரதி சர்வ மத சமரச கருத்தை கோவிந்த சுவாமியுடன் சம்பாஷணை, அதாவது கலந்துரையாடலாக இசைக்கிறார். இந்த ஒழுங்கு கவனிக்கத்தக்கது. ஏறத்தாழ இக்கருத்து பாரதியின் அடிநாதமாக எப்போதும் இருந்திருக்கிறது. அனுபவத்திலும் அதனை கண்டிருக்கிறார். தனது படைப்புகளில் தேவைக்கேற்ப வெளிப்படுத்தவும் செய்திருக்கிறார். அது அரசியலாக, இலக்கியமாக, இதழியல் கருத்தாக்கமாக, அறமாக அவரிடமிருந்து பல்வேறு இலக்கிய பரிமாணங்களில் வெளிப்பட்டிருக்கிறது. அது இப்போது சித்த மார்க்கமாகவும் புலப்படுகிறது என்பதுதான் இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை. குள்ளச்சாமியை தேடி போனது போல் தனது குருநாதராக வரித்து கொண்டாலும் கோவிந்தசாமியை பாரதி தேடி போகவில்லை. இவரை தேடி இவரது இல்லத்திற்கே அவர் வந்திருக்கிறார். வந்த இடத்தில் பயன் கொண்டிருக்கிறார் பாரதி. அதற்கு அவர் காட்டும் உபமானங்கள் பின்வருமாறு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுதல் 1. இது பழமொழி. இதற்கு நேர் எதிரான, அதே சமயம் இதனை ஒத்த அனுபவ மொழியாக பாரதி முன்வைக்கும் அனுபவ மொழி வெயிலுள்ள போதே உலர்த்தி கொள்ளுதல். பொதுவாக தமிழ் பழமொழிகள் பழகிய அனுபவத்தின் வெளிப்பாடாகவே பிறப்பன. அதிலும் குறிப்பாக உழவு தொழிலை முன்வைத்து உருவானவை. கதிர் முற்றி அறுவடையானதும் அடித்து பிரித்த நெல்மணிகளை குவித்து வைப்பது உழவர்தம் வழக்கம். குன்றுபோல் நிமிர்ந்த அவை அனைத்தும் முற்றிய நெல்மணிகள் அல்ல. அவற்றில் பதர்கள் மிக உண்டு, கருக்காய்களும் உண்டு. எப்படி இனம் கண்டு பிரிப்பது? காற்று அடிக்கும் திசையில் அவற்றை அள்ளி தூற்றினால் உள்ளீடற்ற பதர்கள் பறந்து விலகிச் சென்று விழும். சற்றே கருக்கொண்ட அரைகுறை நெல் அடுத்து விழும். முற்றிய கதிர்மணியோ கனம் காரணமாக அப்படியே விழும். எனவே காற்று உள்ளபோதே தூற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது பயனற்ற பதர்களை விலக்கி கொள்ள வேண்டும். கணினியில் வெற்று கோப்புகளை எம்டி ஃபைல்ஸ் கழிப்பது போல. காற்றுள்ள போதே தூற்றிக்கொண்டு சேகரித்த நெல்மணிகளையும் கருக்காய்களையும் பதப்படுத்தி சூரிய வெப்பம் இன்றியமையாதது. வெயில் உள்ளபோதே அவற்றின் ஈரப்பதம் போக்கி உலர்த்தி கொள்ள வேண்டும். இங்கே காற்று எனப்படுவது புறத்தை அடிக்கின்ற காற்று அல்ல, உள் புகுந்து வெளிவரும் சுவாசக்காற்று. இந்த சுவாசக்காற்று உள்ளே புகுந்து தேவையான உயிர் வழியாகிய ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு தேவையற்ற கழிவான கரிய வழியை கார்பனை வெளியே தள்ளிவிடுகிறதோ அதுபோல இந்த உடம்பில் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டிய பதர்கள் உள்ளே இருக்கின்றன. அவை உடலில் மட்டுமல்ல, உள்ளத்திலேயும் தான். காற்று வீசும் திசை எது என கண்டு காத்திருந்து அது வீசும் தருணத்தில் பயன்கொள்வது உழவாண்மை. அதுபோல் உடலின் உஷ்ணம் குறையும் முன்பே உரிய பணிகளை ஆற்றிக்கொள்ள வேண்டும். ஆக காற்றைப் போலும் கதிரவன் போலும் தானே வந்து கருணையுடன் அருள்பாலிக்கிறார் குருநாதர். அது கருதியே நாளை பார்த்து ஒளிர்தரு நன்மலரைப் போலே நம்பிரான் வரவு கண்டு மனமலர்ந்தேன், வேளையிலே நமது தொழில் முடித்து கொள்வோம், வெயிலுள்ள போதினிலே உலர்த்தி கொள்வோம், காற்றுள்ள போதே நாம் தூற்றிக்கொள்வோம் என்கிறார் பாரதியார். அதனைத் தொடர்ந்து கனமான குருவை எதிர் கண்டபோதே ஆற்றிக்கொள்ள வேண்டிய கடமைகள் எவையெனவும் இப்பாடலில் பட்டியலிடுகிறார் பாரதி. கனமான குரு என்கிற சொல்லுக்கு முன்னர் கனமான என்ற சொல்லானது மோனை கருதி முளைத்த முன் ஒட்டு ஆனபோதிலும் ஆழம் நிறைந்து சொல்லது. குருவின் கனபரிமாணத்தை சுட்டுகிற கவிச்சொல். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல்,
தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே என்கிறது திருமந்திரம். இப்பாடல் நமக்கு தெளிவு என்று தெளிவுபடுத்துவது குருவின் திருமேனி காண்டல், அவர்தம் திருநாமம் செப்பல், அவரது திருவார்த்தை கேட்டல், அவர்தம் உருவை சிந்தித்தல் ஆகிய 4 செயல்கள். அதனை அடிதோறும் தெளிவு குரு என்று சொல்லி வருவதற்கு காரணம், குரு ஒரு தெளிவுறச் சிந்திப்பதற்கும் அடிகோலுவதற்கு முதலில் அவர்தம் திருமேனி காணுதல், அது கண்வழி புகுந்து கருத்தில் நிலைப்பது. அடுத்தது அவர்தம் திருநாமம் கேட்டல், பெயர் கேட்ட மாத்திரத்தில் அவரை கண்ட நினைவு படக்காட்சியாக மீளவும் ஒளிரும் நிலை அது. அடுத்தது அவர் உரைத்த உபதேசம் செவிமடுத்தல், அதனை திருவார்த்தை என்று பெயரிட்டு அழைக்கிறது திருமந்திரம். குரு சிந்தித்தல் என்பது உச்சம். அதுவே முன்னர் சொல்லிய 3ஐயும் தன்வயப்படுத்தி கொள்கிற நிலை. இந்த பாடலின் வழி குருவின் மூலம் நாம் செய்து கொள்ள வேண்டிய 4 செயல்களை நினைவுபடுத்தி கொள்ளலாம். 1. மாற்றான அகந்தையினை துடைத்து கொள்ளல். 2. மலமான மறதியினை மடித்து கொள்ளல். 3. கூற்றான அரக்கர் உயிர் முடித்து கொள்ளல். 4. குலைவான மாயைதனை அடித்து கொள்ளல். இவற்றுள் முதல் 3 செயல்களை கொள்ளல் என்று கொள்கிற மாதிரி 4வது தொடரான குலைவான மாயைதனை அடித்து கொள்வோம் என்பதாகவே பாரதி 66 பாடல் அச்சாக்கம் பெற்ற நூல்களில் உள்ளது. எடுத்துக்காட்டாக 1. பாரதி பிரசுராலயம், முதல் பதிப்பு 1930, 2வது பதிப்பு 1937, 6ஆம் பதிப்பு 1943. டிவிஎஸ் மணி, சீனி விஸ்வநாதன் ஆகியோர் பதிப்பாசிரியர்கள். வானவில் பிரசுரம் திருந்திய பதிப்பு 1977. இது முதல் புத்தகம். ஆனால் சீனி விஸ்வநாதன் பதிப்பித்த கால வரிசையில் பாரதி பாடல்கள் நூலில் குலைவான மாயைதனை அடித்து கொள்வோம் என அச்சாக்கம் பெற்றிருக்கிறது. அதில் கைப்பிரதிகளாக இருந்த பாரதி படைப்புகளை நூலாக்கம் செய்து பிரசுரம் செய்த நிலையில் 1923ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டது பாரதி 66. பாரதியின் மரணத்திற்கு பின் வெளியான 3ஆம் நூல் இது. பாரதி பிரசுராலயத்தின் வழியாக வெளிப்பட்ட முதல் நூலாகவும் இது திகழ்கிறது. 1923, 1937ஆம் வருடத்திய பதிப்புகள் இத்தொகுதிக்கு பெரிதும் பயன்பட்டன என்கிறார் பதிப்பாசிரியர். கைப்பிரதியில் என்ன உள்ளதோ தெரியவில்லை. அச்சுக்கோப்போர் செய்து பிழையாக கூட இருக்கலாம். பொருள் அடிப்படையில் கொள்ளல் என்பதை விடவும் கொல்லல் என்பதே பொருத்தமாக உள்ளது. இவை ஒவ்வொரு உயிரிடத்தும் உள்ள பதர்கள். ஆனால் நெல் மணிகளுடன் தோன்றிய பதர்கள் போல் உள்ளீடற்றவை என்று கொள்ள முடியாதவை. அதிகமான இடத்தை ஆக்கிரமித்து கொண்ட ஆபத்தானவை. அதனால்தான் ஒவ்வொரு பதர்களுக்கும் முன்பு ஓர் அடைமொழி கொடுத்து அறிமுகப்படுத்துகிறார் பாரதி. அறிவுக்கு மாற்றாக அகந்தை. ஞான பிரகாசத்தோடு தன்னை நாடி வரும் குருநாதரை தோற்றத்தை வைத்து அலட்சியப்படுத்தும் அழுக்கு அகந்தை. அதனால் மாற்றான அகந்தை என்கிறார். அதை அடிக்கடி துடைத்து கொள்ள வேண்டும். அதனை அகழ்ந்து எடுத்து அப்புறப்படுத்த வேண்டிய கிழங்கு என்று உருவகப்படுத்துகிற குமரகுருபரர் அதற்கு மீனாட்சி அம்மனை துணை கொள்கிறார். பாரதியாரோ கோவிந்தசாமி எனும் குருவின் தரிசனத்தை முன்னிறுத்துகிறார். குருவின் திருமேனி கண்ட மாத்திரத்தில் அகந்தை அழிகிறது. அடுத்தது மறதி. அதனை மலம் என்கிறார் கவி. அது தாமதத்தின் குழந்தை, சோம்பலின் தாய், தூக்கத்தின் பாட்டி என்கிறது திருக்குறள். திருக்குறள் 605. அது முற்றாக அழிக்கப்படுதல் வேண்டும். மந்திரம் நிகர்த்த குருவின் திருநாமத்தை திரும்ப திரும்ப செப்புவதன் பயனாக மலமான மறதியினை மடித்து கொள்ளலாம். 3வதாக அவர் முன்வைக்கும் எதிரி அரக்கர். அவர் யமனுக்கு நிகரானவர். எனவே கூற்றான அரக்கர் என்கிறது பாடல். அந்த அரக்கர் யாவர் என்பதை பாரதி 66 7வது பாடல் அசுரர்களின் பெயர்கள் என்று அடையாளப்படுத்துகிறது. அச்சம், வேட்கை, சினம், தேம்புதல், பொறுமையின்மை ஆகிய கூற்றாம் தன்மை உடைய கொடிய அரக்கர்களை உயிரறச் செய்வது குருவருள். குருவின் திருவார்த்தையாகிய உபதேசம் எனும் ஆயுதத்தை கொண்டு இவ்வரக்கர்களின் உயிர்களை முடித்து கொள்வது அடுத்த நிலை. 4வது மாயை. அது உறுதியை குலைப்பது, உயிருக்கு உலை வைப்பது, அடித்தே கொல்லப்பட வேண்டியது, அடிக்க அடிக்க தலை தூக்கும் பாம்பு. இது போட்ட குட்டி பொய் என்கிறது பாரதியின் மற்றொரு பாடல். திரும்ப திரும்ப எழும் இதனை முற்றாக அடித்து கொல்ல இடையறாத குருவுரு சிந்தித்தலே உதவும். எனவே இந்த பொய்ப்பொருள்களை ஒழித்து மெய்ப்பொருள் உணர குருவே துணை. காரணம், இவற்றை தனியே ஒதுக்க முடியாது. ஒதுக்க ஒதுக்க ஒண்டிக்கொள்ளும் அழுக்குகள் இவை.
ஒளிமுன் இருள் விலகுவது போல, பரிதி முன் பனி ஒதுங்குவது போல குருவின் முன்னிலையில்தான் இவை அழியும். எனவே குருவருளாலே பெரும் பேறுகள் இவை. அதனால்தான் பேற்றாலே குரு வந்தான், இவன்பால் ஞான பேற்றையெல்லாம் பெறுவோம் யாம் என்று குருநாதரை கண்ட மாத்திரத்தில் உள் நினைந்து கொள்கிறார் பாரதி என்று என்னுள்ளே சிந்தித்து என்கிறார். இவ்வாறாக தனக்குள்ளே நினைத்து பார்த்து பின்னர் குருநாதரிடம் விண்ணப்பிக்கிறார். மெய்ப்பொருளை உணர்த்தாயே, தேய் வென்ற மரணத்தை தேய்க்கும் வண்ணம் வந்தித்து கேட்டேன் கூறாய் என்றேன் என்கிறார். குருவின் திருமுன் சீடரான பாரதி செவிமடுத்த உபதேசம்தான் யாது? வானவனாம் கோவிந்த சாமி சொல்வான் என்று சொல்லத் தொடங்குகிறார் பாரதி. நாமும் கேட்கத் தொடங்குகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.